நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸான த ராயல்ஸ் வெப் சீரிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல பார்க்க போறோம். ஸோ இந்த சீரியஸை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல ரோம்காம் டிராமாவா எடுத்திருக்கிறாங்க. கதைன்னு எடுத்துக்கிட்டோம்னா முதல் கட்டமா ஸ்ரீலங்கால வச்சு இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அங்க நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எதர்ச்சியா மீட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஈஸியாவே கனெக்ட் ஆகிக்கிறாங்க. இதுல ஹீரோவை பொறுத்தளவுக்கு ஒரு பெரிய மன்னர் குடும்பத்தை சேர்ந்தவங்க. நம்ம ஹீரோயின் ஸோ இந்த ஒர்க் பொட்டேட்டோ அப்படிங்கிற ஒரு கம்பெனில ஒரு சிஇஓவா இருக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு சீக்கிரமா கனெக்ட் ஆனாங்களோ அன்னைக்கு நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சண்டையில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போறாங்க. இது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்களோட கம்பெனிக்கு ஒரு நெக்ஸ்ட் ப்ராஜெக்டா ஸோ இந்த மன்னர்களோட பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மக்களும் சேர்ந்து பழக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்காக இது பண்ணும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட ஃபேமிலிக்கிட்டே பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு அமையுது. பட் இந்த சைடில் நம்ம ஹீரோவோட ஃபேமிலி என்னதான் ராயல் ஃபேமிலியாக இருந்தாலும் அவங்க அப்பா, அதாவது நம்ம ஹீரோவோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் ஸோ இப்பவுமே பார்த்தீங்கன்னா சொத்துல பல சிக்கல் இருக்கு. பத்தாத குறைக்கு அந்த பேலஸுமே ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில தான் இருக்கு. ஸோ அங்கங்க ஒழுகும், அங்கங்க பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரியான பேலஸ்ல நம்ம ஹீரோயின் பண்ண போற அந்த ப்ராஜெக்ட் எப்படிப்பட்ட ப்ராஜெக்டா இருந்துச்சு, இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படி காதலிக்க ஆரம்பிக்கிறாங்க, இதை சுற்றி தான் இந்த கதைக்களம் நகருது. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ரொம்ப நீட்டான மேக்கிங், அழகான கேஸ்டிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பர்டிகுலரா இந்த ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்கு இருக்கக்கூடிய பாண்டிங்கா ரொம்ப அழகா ஆன் ஸ்கிரீன்ல ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஹீரோ ஹீரோயினை தாண்டியுமே இங்க மற்ற கதாபாத்திரங்களுக்குமே நல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணும் லிஸ்பனா இருப்பாங்க. இந்த மாதிரி இந்த சீரியஸ்ல எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் எடுத்திருக்காங்க பாருங்க. ஸோ அந்த கேரக்டருக்கான ஸ்பேஸை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அந்த கேரக்டருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. எபிசோட் பை எபிசோட் போரிங் ஆகாம போகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போரிங் ஆகல. ஒவ்வொரு எபிசோடையும் ஒரு நல்ல கண்டென்ட்டை வச்சு மூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல அந்த போலோ மேட்ச் நடக்கும், அந்த இதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் டான்ஸ் பார்ட்டி ஒன்று நடக்கும், அது நல்லா இருந்துச்சு. அப்படி வரக்கூடிய ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒரு கண்டென்ட் வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த கண்டென்ட்டை வச்சு தான் அந்த சீரியஸ் அந்த எபிசோடே பார்த்தீங்கன்னா மூவ் ஆகுது. சூப்பரா இருந்துச்சு. பட் எனக்கு இந்த 4வது எபிசோடுக்கு அப்புறம் சூப்பரான ரைட்டிங்லாம் ஃபீல் பண்ண முடியுது. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அரண்மனையில் ஹீரோவோட அண்ணன் பார்த்தீங்கன்னா அந்த செஃப் ஆகணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவாப்ல. அதுக்கான ஒரு பிளாட்டும் தனியாக போகும். ஸோ அந்த பிளாட் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு சில இடங்கள்ல கதை ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி இருந்தாலும் அது கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அந்த சலிப்பை உண்டாக்கல. ஸோ இதெல்லாம் நம்ம பழக்கப்பட்ட கதை தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல்லாம் வராம அது அழகாவே பார்த்தீங்கன்னா ஸ்கிரீன் பிளேல ப்ரெசென்ட் பண்ணியிருக்கனால கண்டிப்பா போர் அடிக்காதுங்க. டெக்னிக்கலி செம்ம சவுண்டான சீரியஸ், சூப்பரான மேக்கிங், அழகான சினிமோட்டோகிராஃபிக். அந்த ராயல் பேலஸ் அப்படிங்கிறதுனாலே ஃபுல்லாவே ராயல் பேலஸ்ல தான் நடக்குது. அதனால அந்த விஷுவல்லாம் சூப்பரா பண்ணியிருக்காங்க. நல்ல கிராண்டாவே ப்ரொடக்ஷன் வழி தெரியுது. தமிழ் டப்பிங்கும் நல்லா இருக்கனால ஒரு மஸ்ட் வாட்சபிளாவே சஜஸ்ட் பண்றேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு ஒர்த்தான சீரியஸ் தாங்க. ஒரு நல்ல ரோம்காம் டிராமா. கண்டிப்பா ரோம்காம் பிடிக்கும் அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்க.